கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டுமா. அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக தேவனுக்கு கூடி ஸ்தோத்திரம் நன்றி நேரிருக்கும். ரொம்ப டயர்டாக இருந்தேன், வர முடியும்னு கூட நினைக்கல, படுத்து தான் கிடந்தேன். சரி நீங்களே கூட்டம் நடத்திடுங்கன்னு இப்போ நான் தேவனுடைய பெரிய கிருபையினாலே எழுப்பிட்டேன். ஹல்லேலூயா, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அருமையான சகோதரி மிகவும் அழகாக சங்கீதம் 19 சொன்னாங்க. ஆமென். ரொம்ப எல்லாருக்குமே உள்ளத்துக்குள்ள ஒரு ஒரு ஆசீர்வாதம் அவங்க எல்லாரும் கிடைச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம இயேசுவின் குடும்பத்துக்குள்ள அங்கத்தினர் அத்தனை பேருமே இதே மாதிரி வளரணும். ஹல்லேலூயா. எனக்கு ஆசை எல்லாம் ஒரு ஆள் மாத்திரம் ஊழியக்காரராக இருக்கு, நான் மாத்திரம் ஊழியக்காரருக்கு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் எல்லாருமே 100க்கு 100 எல்லாத்துலேயும் பரிசுத்தத்துலேயும் கீழ்ப்படிதலையும் அவருடைய சத்தத்தை கேட்கறதுலையும் உலக அறிவிக்கிறதுலையும் சாட்சியலாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த ஜீவஸ்தலத்துக்காக தந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அடியாடி இல்லாத பொழுதுனா அருமையான சகோதரனும் அருமையான சகோதரியும் இல்லை, நீங்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தை மிகவும் நேர்த்தியாக நடத்தியிருக்கீங்க. அதற்காக நான் அந்த கோடி ஸ்தோத்திரம் நன்றியிலே இருக்கிறோம். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் அடியாளை தூர தேசத்துக்கு கொண்டு போனார். எல்லாமே அதிசயம். ஹல்லேலூயா. மகான்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தினது போல அவருடைய வார்த்தை அவருடைய வல்லமையின் கிரியைகளை அடியாளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தியது. ஹல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ஏசப்பா என்ன சொல்லுவாங்களோ அதையே கேட்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதையே கேட்டதை அப்படியே செய்ய எனக்கு அவர் பலன் தந்தார். அவர் பலன் அடையும் பொழுது நான் தைரியமாட்டு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் உண்டு, வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டு. நான் தேவனை மகிமைப்படுத்துவேன், அவரை வெளிச்சமாக இருப்பேன், உலகத்துக்கு அவரை நான் வெளிப்படுத்தும் சொல்ல உணர்வோடு நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடினேன். ஹல்லேலூயா. அதற்கு பலனாக ஆண்டவரை மிகவும் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக உபயோகப்படுத்தினார். அவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது இது எதுக்கு நான் சொன்னேன்னா, உங்களாலேயும் அதே மாதிரி இருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்னுடைய வாஞ்சை எல்லாம் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ முடியும் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். ஆமென். அதனால் நீங்கள் எல்லாரும் தைரியத்தோடு பலத்தோடு ஒரு எய்ம் வைங்க. ஆண்டவரே, எங்களை உலகத்துக்கு உண்டாக்குனதுக்கு நோக்கம் இயேசுதான் தேவன், அவரால் இந்த மீட்பு இல்லைன்னு நாங்கள் உலகத்துக்கு சாட்சி சொல்லும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக மாற்றணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆரோஷனுக்கு மாற்றுங்க. ஒரு வாஞ்ச வரத்தை எத்தனை காலம் தான் உயிரோடு இருக்க போகிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு சாட்சியை உண்டாக்குங்க. இன்னைக்கு ஒரு சாட்சியை வெளிப்படட்டும். ஆகாய விரிவு வெளிப்படுத்துறது, சூரிய சந்திரன்கள் மரஞ்செடி கொடிகள் எல்லாம் ஆண்டோடைய சாட்சியை வெளிப்படுத்தும் போது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆறரை உள்ள நம்ம ஏன் சாட்சியை வெளிப்படுத்த முடியாது? ஹல்லேலூயா. நம்ம சாட்சியலாக வெளிப்படுத்த எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறது, அதை நம்ம வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய முடியாதது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பூமி கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் அநாதி தேவன். ஆமென். அவ்வளோத்தையும் சிருஷ்டித்தாரு. அவர் சொன்ன மாதிரி அவருடைய ஒரு வார்த்தையினால. ஹல்லேலூயா. அனுஷனை அம்மாடதட்டா பாடுதனைக்கா உண்டாக கடவுது உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. இம்மட்டு வரது அந்த நிற்கிது, இன்னைக்கும் நிற்கிது பாருங்க. நம்மளால் இத்தனை தண்ணியை வச்சுட்டு கொஞ்சம் இந்த தெருவில் இல்லைன்னா வீட்டில் இல்லைன்னா ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சா அந்த தண்ணி நிற்குன்னு சொன்னால் நிற்குதா? இல்லை. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய சமுத்திரம், அது எப்படி கீழ்ப்படுதுன்னா இன்னைக்கு மனுஷர்களாக நம்ம எவ்வளவு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தை எவ்வளோ உயிருள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நீ பலன் அடைந்துடுவாய். அப்போ நீ பலன் அடையாவிட்டா அந்த வார்த்தைக்கு வல்லமை உனக்குள்ள செயல்படுத்த அவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் செயல்படுத்துவதை நீ உனக்கு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க. அவருடைய ஒர்க்கு நடந்துட்டு
வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நான் இடைப்படுவதும் இல்லை, நான் சோர்ந்து போவதும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பலனடைந்து கழுகளை பிடித்து செட்டைகளை விட்டு உயர உயர பறவைகள் என்று சொல்லுவார். சொல்லிக்கொண்டே இருக்காரு. பறவைகள் பறந்து விட்டது, மரஞ்செடி கொடிகள் உண்டாகிவிட்டது, சமுத்திரம் உண்டாயிற்று, எல்லாமே உண்டாயிற்று. ஆனால் மனுஷன் மாத்திரம் இருந்த இடத்துல சப்பானியாட்டு மின்வேலு காட்டுல விற்கிறத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். எத்தனை பரிதாபம்! அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வே அருஷனை கபடதட்டனைக்கா வே கோலை தட்டனை கரவல்லி கணக்கா. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஓடினாலும் இலைப்பட மாட்டீங்க, நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அவர் சொல்லிக்கொண்டே இருக்க, அவருடைய சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்து, மகனே மகளே வழி இதில் நட, நீ பாதாளத்தில் போயிடாத, நரகத்துக்கு போயிடாத, நான் உனக்கு ஜீவனை கொடுக்குற தேவம், நீ எனக்கு சத்தத்தை கேட்டு நடந்தால் நீனும் ஜீவனை பெறுவாய். நீ ஜீவனை பெறுவது மாத்திரமில்லை, அழிந்து போகிற ஜனங்களுக்கு நீ ஜீவனை கொடுக்க நான் உனக்கு உபயோகப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எனக்கு என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை நீ சொல்லி கொண்டிருக்கிறா. ஆண்டவர் சில உலகத்தில் உள்ள ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையான வேலை, வல்லமை உனக்குள்ள வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவ ஆவியின் வல்லமை பெற்ற நமக்குள்ள தேவ ஆவியின் வல்லமை வெளிப்படும் என்று நீங்கள் உணர்ந்து விசுவாசித்து செயலாற்றுங்க. ஹல்லேலூயா. பிசாசை துரத்துவான்னு சொன்னால் துரத்திட்டு போ. துரத்து ஏசி நாட்டில் ஒன்று துரத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிருங்கம்மா. எதுக்கு துரத்திட்டு போகிறேன்னு கேட்கா? வசனம் என்ன சொல்லுது? துரத்துவா. ஹல்லேலூயா. நீ பலன் அடைவாய், நீ சோர்ந்து போக மாட்டா, நீ இளைப்படைய மாட்டா. எல்லாம் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள உயிருள்ள உயிர்ப்பிக்கிற வார்த்தையை இன்னும் நம்ம விசுவாசிக்காதது இருக்கிறதால தான் இன்னும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற மாதிரியே இருந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு 2 Corinthians 4:8-10, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவிட அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்தில் சுமந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு உயிரோடு எழுந்தன உயிர்ப்பிக்கிற அந்த ஏசப்பாவுக்கு உயிர் நம்ம சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் சுமந்து உங்கள் சரீரத்தில் நீங்கள் திரியும் பொழுது அவர் நம்ம எப்பக்கத்தில் நெருக்கப்படத்தான் செய்வோம். சத்துரு விட மாட்டான். ஏசப்பாவை நெருக்காதவை நம்மளை ஏசப்பாட்டை போய் நம்மளை விடுவானா? விட மாட்டான். நம்மளை நெருக்கத்தான் செய்வான். ஆனால் அவருடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள ஜீவனாக இருக்கிறது. நீங்கள் ஜீவன் உள்ள உயிருள்ள சாட்சிகள். அபரப்பனஷனைக்கா பேக்கனை கனபெதனைக்கா ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதியதாகி கொண்டிருக்கிறது. எத்தனை மகத்துவமானது! புறம்பான மனுஷன் அழிந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் உள்ளான மனுஷன் என்ன ஆயிட்டுன்னா நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டிருக்கிறது. இது என்னுடைய சாட்சியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆமே. எப்பக்கமும் நெருக்கப்பட்டிருப்பேன், எப்பக்கமும் ஒடுங்கி போயிருப்பேன். எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடாதோ, நடக்கக்கூடாதோ, பார்க்கக்கூடாதோ, நம்ம செய்யக்கூடிய வழிகளிலெல்லாம் நாம் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் என்ன சொல்றேன்னா, உனக்குள்ள அந்த வழியில் நடத்தும் பொழுது நான் என்ன வழியில் நடத்துகிறேனோ அந்த வழியில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விருதாவாக நான் உன்னை சிருஷ்டித்து விருதாவாக நான் இந்த உலகத்துக்கு ஒன்று நான் விடலை.
நான் உன்னை சிருஷ்டித்தேன், எனக்கு ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு ஜீவனை உலகத்துக்கு நான் வைத்து விட்டு போயிருக்கேன். அந்த ஜீவனை நான் உனக்குள்ளே தந்துட்டேன். நான் எனக்குள்ள பிதாவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கும்போது பிதாவின் சித்தம் என்னென்ன நடந்தோ அதெல்லாம் நான் செய்கிறேன். அதே மாதிரி இப்போ எனக்கு ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறதுனால நீ என்னிலும் அதிகமான காரியத்தை உன்னால் செய்ய முடியும் என்று சொன்ன வார்த்தைக்கு உயிருள்ள வார்த்தை எல்லாரும் உட்கொள்ளுங்க. அந்த வார்த்தையை உங்கள் நாடி நரம்பு எலும்புக்குள்ள அடைங்கம்மா, உங்கள் மேரோக்குள்ள அடைங்க. ஆவியும் ஆத்துமாவும் உங்கள் எலும்புக்குள்ள இருக்கிற மேரோவும் ஒன்று சேர்ந்து தான் என்ன நம்ம எலும்புன்னு சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆவியோ ஆத்துமாவும் எலும்போ அந்த மேரோ மாதிரி. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் எலும்புகளுக்குள்ள இந்த மேரோவை அடிக்கும் உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் போது நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. சோர்ந்து போகாமல் இல்லை என்னன்னா நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்கப்பட்டுக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண்போம் என்று விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய ஓட்டத்தை மிகவும் ஜாக்கிரதையோடு நான் ஓடினேன். ஹல்லேலூயா. ஒன்றுமே தெரியாது, என் பாட்டுக்கே இருந்தாலும் என்னுடைய லெக்கை நோக்கி நான் ஓடுபடி தேவன் எனக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. கண்ணு குருடாக்கப்பட்டாலும் சரீரம் நொந்தாலும் வேதனைக்கு இருந்தாலும் நான் நிற்கும் பாறை கிறிஸ்துவாக்கவே நான் இருந்தேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால் இருக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தம். இன்றைக்கி உலகத்தில் அவருக்கு வல்லமை, இரத்தத்தின் வல்லமை பேசிக்கொண்டிருக்க அந்த இரத்தத்தில் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். அந்த இரத்தத்துக்கு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்து பூமியில் என்னெல்லாம் கிரியை நடப்பித்தோ அதே கிரியைகளை நம்மை கொண்டும் நடப்பிப்பார். இந்த விசுவாசம், உறுதி, நம்பிக்கை உங்களுக்குள்ள வேர்கொள்ளணும். ஹல்லேலூயா. அருக்கமான தீ கமைனை தேனைக்கா நான் லெக்க நோக்கியே ஓடுனேன், வசனத்தை நோக்கியே ஓடுனேன். நான் பலன் அடைவேன், நான் உலகத்துக்கு சாட்சியாக இருப்பேன்னு யோசினேன், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னு யோசினேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எனக்கு ஒரு வெளிச்சம்னு சொல்ல இந்த லேடி வித் லேம்ப்னு சொல்கிற ஒரு பட்டத்தை நான் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. லேடி வித் லேம்ப் நம்ம இந்தியாவில் சொல்லலை, மலேசியாவில் போய் அங்கே எனக்கு ஆண்டவர் ஒரு பட்டம் தந்தார்னா த லேடி ஆஃப் த லேம்ப். அந்த லேடி ஆஃப் த லேம்ப் பார்த்தா அத்தனை பேருக்குள்ள சொல்கிறாங்க, உங்கள் முகம் வெளிச்சமாக இருக்குது, உங்களுக்கு நான் இயேசுவை பார்க்குறேன். நீங்கள் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன். வாயை திறந்தா உயிருள்ள வார்த்தை வந்து கொண்டே இருந்தது, தீயாக வந்தது. பிசாசு அலறிச்சு, அபிஷேகம் அதே மாதிரி அபிஷேகப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூட்டமாக ஒவ்வொருவரும் வந்து அவ்வளோ பேரும் ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கி கூட அங்கே போகும்போது எத்தனையோ பேர் வந்து ஜெபித்தாங்க. அத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் துல்லியமாக ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது ஏன் சொல்கிறாருன்னா, நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி போகலை, கலக்க முடியலை, மனமுறிவடையலை. நான் லெக்க நோக்கி ஓடினேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே இருக்குன்னு நான் விசுவாசித்தேன். நான் அதை வெளிப்படுத்தவே என்று நான் உணர்ந்தேன். அதற்காக எந்த பாடு வந்தாலும் நான் இந்த வெளிப்படுத்துவேன். இதான் எனக்கு வச்ச லெக்கு, இதில் நான் ஓடுவேன்னு சொல்ல விசுவாசத்தோடு, நான் பலத்தோடு, தைரியத்தோடு, பயங்கர வல்லமையின் கிரியையோடு நான் ஓடினேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்த நம்ம ஒவ்வொருவரும் இயேசுக்காக ஜீவனாக, ஒளியாக, உப்பாக இருக்க முடியும் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். இருங்க என்று நான் உங்கள்கிட்ட சொல்லலை, இருக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை நான் கொடுக்குறேன், நெகட்டிவ் தாட் நான் கொடுக்கல. ஏன்னா நமக்குள்ள ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால நீங்கள் ரட்சிப்படைவீங்க. அந்த இரத்தத்தின் ரட்சிப்பு நீங்கள் சரீர இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட உடனே பிதாவாகிய தேவன் தன்னுடைய பரிசுத்தமுள்ள ஆவியை நமக்குள்ள தந்து அவரே வந்து வீட்டி இருக்கிறார். இது தேவனுடைய ஆலயம். சொல்கிறீங்க என் சரீரம் தேவனுடைய ஆலயம். அதனால் ஆலயத்தை மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஆலயத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை உங்கள் சரீரத்துக்கு கொடுக்குறீங்களா? ஆலயத்தில் எந்தெந்த காரியம்தான் இருக்கணும் அந்தந்த காரியங்களை தவிர வேற காரியங்கள் உங்கள் சரீரத்துக்குள்ளே இருக்கிறதா? ஹல்லேலூயா. விழிப்படைங்கம்மா, விழிப்படைங்க. உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும். இந்த உலகத்தை நம்ம அசைக்கணும். பிசாசு அசைக்கனா அவனை காட்டின நமக்குள்ள இருக்கிற இயேசு வல்லமை உள்ள தெய்வம், சர்வ சிருஷ்டிக்கு எஜமான. அவர் அதை செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது.
நம்மளை அக்னி ஜுவாலையாக வைத்து நம்மளை மறுரூபமாக்கக்கூடிய வல்லமையினால நம்மை அலங்கரித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. புது பலன் அடைந்து கடுகளை போல செட்டையில அடித்து எழும்புவார்கள், மறுரூபம் அடைவார்கள். நீ என்னைக்கு கழுகுகளை போல செட்டையில அடித்து நீ எழும்ப தொடங்கினியோ அன்றைக்கு உனக்குள்ள மறுரூப அனுபவம் தொடங்கிவிட்டது. அல்லேலூயா. சப்பானி மாதிரி அபிஷேகம் போதும், வல்லமை போதும், இது போல நீ இருக்காதீங்க. உங்க ஆவி தேவ ஆவியோடு இசையட்டும். தேவனோடு பேசுங்க. அவருடைய பிள்ளைகள் நீங்க. அவரை போல மறுரூபமாகணும். பிதாவை எங்களை கண்டவர் உங்களை காணணும். பிசாசு எங்களை காணுவது அவன் எரியணும். ஒரு தேவனை அறியாதவங்க இயேசுதான் தேவன் அறிக்கை பண்ணணும். அந்த வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி தேவனோட உங்க ஆவியை செய்யமா. ப்ளக்கில் மாட்டுங்க. சார்ஜ் செல்லு வாங்கிட்டீங்க, சார்ஜ் ஒருக்கா போடுறீங்க, அந்த செல்லை எடுத்து இப்போ சார்ஜ் இல்லாமல் இருந்தானா எப்படி தேவனுடைய மகிமையை நீங்கள் அட்காக்க முடியும்? எப்படி அவருடைய வல்லமை உணர முடியும்? எப்படி அவர் நடத்த பாதையில் உங்களுக்கு நடக்க முடியும்? கால்களெல்லாம் தள்ளாடி போயிடாதா? வழிகளெல்லாம் குருட்டாட்டமாக போய்விடாதா? ஐயோ நான் பின்மாறி போனேனே, எனக்கு இந்த சிலுவையை தூக்க முடியலைன்னு சொல்லாத. உனக்கு தந்த சிலுவையை உனக்கு தூக்குறதுக்கு அளவுதான் உனக்கு சிலுவை தந்திருக்க. நீ விசுவாசி. ஆமென். ஒருத்தர் சிலுவை பற்றி காட்டின ஆண்டவர் கூட்டிகிட்டு போனாராம். ஒரு ஹாலுக்குள்ளே போனாராம். நிறைய சிலுவை இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு சிலுவை கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறா, உன் சிலுவையை வச்சுக்கிட்டு இதில் எந்த சிலுவை இருக்கோ அதை நீ தூக்கிட்டு போன்னு சொன்னாராம். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சிலுவை கஷ்டம்னு சொல்கிறியா மகளே? உனக்கு பாட கஷ்டம்னு சொல்கிறியா? உன் குடும்பத்தில் நடத்த முடியலைன்னு சொல்கிறியா? உனக்கு வழி தெரியலைன்னு சொல்கிறியா? நான் பெரிய சிலுவை நீ சொல்கிறியா? என்னம்மா உன் சிலுவை வச்சுட்டு உனக்கு இதில் எந்த சிலுவை இல்லைவா இருக்கோ அந்த சிலுவை தூக்கிட்டு போன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுறாரு. என்ன செய்ய போகிறீங்க? நிறைய சிலுவை இருக்குது. ஏசப்பா தொங்கின சிலுவை இருக்குது. அந்த சிலுவையை அசைக்கவே முடியாது. எவ்வளவு வாரத்தை அவர் சுமந்துட்டாரு. அப்போ சிலரெல்லாம் சுமந்த சிலுவை இருக்குது. அதெல்லாம் நமக்கு அசைக்க முடியாது. எவ்வளோ பெரிய சிலுவை! இன்னும் பரிசுத்தவான்கள் அவ்வளோ சுமந்த சிலுவை. எல்லா சிலுவை பார்த்து ஐயோ எனக்கு இந்த சிலுவை ஒன்றுமே அசைக்க முடியல. ஆண்டவரே எனக்கு நீர் தந்த இந்த சிலுவை போதும், இதே சிலுவை நான் கொண்டு போகிறேன்னு போகிறாங்க எல்லாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் திராணிக்க மேலே உங்களை சோதிக்கலை. உங்களுக்கு எந்த சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறோ அந்த சிலுவை உங்களால் சுமக்க முடியும்னு நீங்கள் கண்டிப்பாக நம்பணும். அவிசுவாசம் இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் மறுரூபமாக்கப்படுகிறவர்கள், சப்பானிகள் அல்ல, குருட்டாட்டத்தின் ஆவியல் உள்ளவர்கள் அல்ல, இருள் இருக்கிற ஜனங்களுக்கு சிரிப்பானவர்கள் அல்ல. நம்மளை பயம் காட்டுறதுக்கு ஒருத்தருக்குமே அதிகாரம் கொடுக்கவில்லை. உலகத்தில் அத்தனை நமக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார்கள். மிருகங்களையோ பறவைகளையோ மனுஷனையோ பிசாசுகளையோ எதுவும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அத்தனை பேரையும் எதிர்க்கக்கூடிய அக்கினி வல்லமை தீ நம்மெல்லாம் மகிமை நமக்குள்ள, அவருடைய அதிகாரம் நமக்குள்ள, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள. அதை நீங்கள் எடுங்க அதை எடுங்க. ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இந்த வல்லமை எனக்கு தாங்க. நான் ஓடி நான் இழைப்படைய மாட்டேன். கழுகளை போல செட்டில் எழும்புவார்கள். நான் எழும்புவேன் சொல்லுங்க. எழும்புவேன்னு சொல்லுங்க. நீங்க எழும்புவேன் என்னைக்கு சொல்றீங்களோ அப்பதான் நீங்க மறுரூபமாக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. சும்மா நான் மறுரூபமாகணுமே சாட்டா நீ சொல்லிக்கிட்டே இரு. நீ மறுரூபம் ஆகும், என்னை மாதிரி ஆயிடுவா. யார மாதிரி ஆயிடுவா? சாத்தான மாதிரி ஆயிடுவா. ஏன் நீ ஆண்டவருக்கு பிள்ளைடா, நீ மறுரூபம் ஆகணும்னா நீ விசுவாசத்தை நீ ஆகிவிடுவாய். ஹல்லேலூயா. பெக்காட் ஒரு சொன்னது தான். வார்த்தை மாறாதவர், வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர், சத்தியமான வழியில் நம்மை நடத்துகிறவர். அவருடைய பிள்ளைகளை அக்னி ஜுவாலைகள் நம்ம தான் எரியணும், கொழுந்து விட்டு எரியணும். நான் பாருங்க எரிஞ்சுக்கிறேன். எனக்கு நான் என்னுடைய வாஞ்ச என்னெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே தெரிஞ்சதெல்லாம் அங்கே போக வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. நீ பூமியில உயர்ந்திருப்பாய், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய். மகிமையோடு உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நான் ஜீசஸ் கால்ஸ் இவாஞ்சலிஸ்டில் இருக்கும்போது 15 நாள் நான் எங்கள் வீட்டில் நான் பரலோகத்தில் நான் இருந்தேன். உங்கள்கிட்ட நான் சாட்சி சொல்லியிருக்கேன்.
48 பேர் இல்லை, 47 பேரும் ஒரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜெபம். இந்த மல்லிகா ரவீந்திரன் மாத்திரம் அல்லேலூயாவும் சொல்லலை, ஜெபமும் பண்ணலை. காலையில் எழும்புவேன், நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவேன். ஏசப்பா நான் எழுப்பிட்டேன், இன்னைக்கு நீங்கள் என்ன நடத்துறீங்க, ஆமே, இதான் என் ஜெபம். அதுக்கப்புறம் ஜெபமே பண்ண மாட்டேன். எங்கள் கூட்டமாக அழுது ஜெபம். ஜெபம் பண்ணுங்க எல்லாம். ராத்திரி ஆகியோட நீட்டாக ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து நைட்டியெல்லாம் போட்டு அழகா, ஏசப்பா நான் தூங்க போகிறேன், உமக்கு சித்தப்படி நல்ல தூக்கத்தை தாரீங்க, ஆமே, இவ்வளோதான் ஜெபம். ஆமே. அப்போ நான் பரலோகத்திலே இருக்கிறேன், என்ன ஒன்றுமே இல்லை. நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவேன், ஏசப்பாட்ட இவ்வளோ தான் பேசுவேன், குழந்தைய போல நடப்பேன். அப்போ அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க, ஐயோ பிரதர் தினகரன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. என்கிட்ட நேரையே சொன்னாங்க, 47 பேரும் சொன்னாங்க, உங்களுக்கு தந்ததுக்கு இன்னொரு ஆளுக்கு இந்த இடத்த கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஊழியக்காரி வந்திருப்பாளேன்னு. அதுக்கும் நான் சிரிச்சுக்கிட்டேன், ஏன்னா நான் ஹெவன்ல இல்லையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசி முடியும் போது 48 பேரில் ஒரே ஒரு பொம்பளைக்கு 9 வாரம் கிடைச்சது, எனக்கு தான் கிடைச்சது. ஆமே ஆமே. ஓடி வந்தாங்க எல்லாரும், செகண்ட்ஸ் கொடுக்க. நான் சொன்னேன், இப்போ எதுக்கு வாரீங்கன்னு கேட்டேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், எதுக்கு வாரீங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, கருணை அடிச்சு ஜெபம் பண்ணீங்க, இருதயத்தில் சுத்தத்தோடைய ஜெபம் பண்ணீங்க, விசுவாசத்தோடைய ஜெபம் பண்ணீங்க, அவர்கிட்ட கேட்டால் பெற்றுக்கொண்டே யோசித்தா ஜெபம் பண்ணீங்க, தாரும் தான் பண்ணீங்களே தவிர பெற்றுக்கொண்டேன்னு ஜெபம் பண்ணீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இல்லை உங்களுக்கு இப்படி நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு வரத்தை வாங்கிட்டு போனாங்க. எனக்கு 9 வரும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருந்தேன். அதே பரலோக அனுபவம் மலேசியாவில் 10 நாளைக்கும் நான் பரலோகத்தில் இருந்துட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் காரில் நாங்கள் ஒரு வீட்டில் தங்கினா, அவர் தான் கார் ஓட்டுவார். காரில் பார்த்தா அவர் அந்நிய பாஷை பேசுவார், முன்னால் ஜேம்ஸ்னு ஒருத்தர் அவர் பேசுவார், பின்னால் அன்பரசின்னு ஒரு அக்கா, அடுத்த நாங்கள் 4 பேரும் கார் போவோம், சின்ன பிள்ளையால் இருக்கோம். காரு புஃப்னு எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் ட்ராவலாக இருக்கும். அந்த 1 மணிக்கூர் 2 மணிக்கூரில் நாங்கள் யாருமே எந்த கதையுமே பேசியிருக்க மாட்டோம். எல்லாரும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவோம் பாருங்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்க மாதிரி அவங்க கார் போய்கிட்டே இருக்கும். அத்தனை பேர் அந்நிய பாஷையிலேயே பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேசுகிற கடையில் சோர்வடைஞ்சிருவீங்களே, கொஞ்சம் நினைக்கிறது கடையில் எல்லாம் மனசில் எங்கேயோ போயிருந்தேன். நாங்கள் மணிக்கூர் நாங்கள் எத்தனை மணிக்கூர் ட்ராவல் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே அந்நிய பாஷை தீக்குள்ளேயே போவோம். அழகாக இருக்கும், பறக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த மறுரூபமான ஒரு அனுபவம், இறுதியும் சுத்தமாக இருக்கும், களங்கம் இல்லாமல் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல காரில் நிறுத்தி ஹோட்டலுக்கு போனால் அதில் ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், இந்த இஸ்ரவேல் 2 பேர் என்ன செய்வாங்கன்னா பாக்கெட்டில் அங்கே இங்கே எல்லாம் நம்ம ட்ராக்ஸ் வச்சுருப்பாங்க. இன்னும் நம்ம ட்ராக்ஸ் அனுப்பி கொடுக்கணும், எல்லாரும் அதை ஒத்து வந்து நம்ம அனுப்பணும். எங்கள் ஹோட்டலில் எங்கே நின்றாலும் ஒரு இடத்துல பயப்பட மாட்டாங்க, உடனே ஓடிடுவாங்க அங்கே போய் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. ஒரே ட்ராக்ஸ் கொடுத்து ஒரே வேலை முடிச்சுக்கிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. தேவ மகிமை வெளிப்படுத்தப்பட்டது. பரலோகத்தில் இருப்பது போல பூமியிலும் இருக்க முடிந்ததுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய முழு இருதயத்தோடு நான் ஏசாமிக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய எல்லா வழிகளிலும் ஏசப்பா எனக்கு மறுரூபமாகணும், உங்கள் சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றணும். நான் யாருக்கு எந்த பிரசங்கமோ எந்த இதையோ நான் கேட்டது கிடையாது. கேட்பேன், ஆனால் எதுக்குமே நான் ரொம்ப ஈடு பண்ண மாட்டேன். நான் ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னு நான் பார்ப்பேன். ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஒரு பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவார். அந்த சத்தத்தை நான் கேட்பேன். அந்த சத்தம் என்ன சொல்லுதோ அதை நான் அப்படியே நம்புவேன். ஹல்லேலூயா. நீ உலகம் எங்கேயோ சாட்சியாக இருப்பா, நீ என்ன இயேசுவை மெய்யான தெய்வம் சொல்லுவியான்னு என்கிட்ட கேட்டார். சொல்லுவேப்பான்னு சொன்னேன். நான் யோசித்தேன், யூடியூப் மூலம் சொல்கிறேன் அல்ல, ஆனால் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கீங்க? ஹல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் உபயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நீ பரிசுத்தாய் பெற்றுட்டியா, நீ பலன் அடைவான்னு சொல்லியே இருக்காரு. பலன் அடைந்தா நீ உலகத்துக்கு சாட்சின்னு சொல்லியிருக்காரு. உலகத்துக்கு போவேன்னு எத்தனை பேர் விசுவாசித்திருக்கீங்க? பின்ன நீங்கள் எதுக்கு பைபிள் வாசிக்கிறீங்க? எதுக்கு பைபிளில் கிறிஸ்தவன் சொல்லி நடக்கிறீங்க? வார்த்தைக்கு உயிரை கொடுங்க. நான் முன்னோட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் உங்கள் கூட இருக்காரு, உங்கள் சதையோட ஒட்டிட்டாருன்னு ஏன் நீங்கள் விசுவாசிக்கல? எங்கேயோ போயிட்டேன், நான் தனிமை. ஹல்லேலூயா. நான் தனிமைன்னே நினைக்க மாட்டேன். நீங்கள் இருக்க அப்படியே குழந்த மாதிரியே நடந்து வரீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது.
ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரம் ஆலயமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:15. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல காணணும். திறந்த முகமாட்டு உங்கள் உள்ளம் திறந்து இருக்கட்டும். குழந்தை போல இருக்கட்டும். கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், பாவ சிந்தைகள் வேண்டாம், பாவ உணர்வுகள் வேண்டாம். நாளைக்கு என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் சொல்ல உணர்வு உங்களுக்கு வேண்டாம். உங்களை போஷிக்கிறவர், உங்களை வழி நடத்துகிறவர், உங்களுக்கு நீ மூச்சு தந்திருக்காரு இல்லையா? அவர் ஒரு நிமிஷம் காற்று இந்த உலகத்திலேயே நிறுத்திட்டாருன்னா உலகத்தில் அத்தனை பேரும் செத்து போவோமே. எவ்வளோ மனதுருக்கத்தில் நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் காற்று கொடுத்து அந்த காற்றை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. இதை செய்கிற தெய்வம் உங்களை நடத்த மாட்டாரா? உங்களுக்கு கை கால் தந்து 6 அறிவை தந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அவருக்கு மகிமையை வேத வசனத்தின்படி வெளிப்படுத்தாம உங்கள் சுயத்தின்படி வெளிப்படுத்தினா அதனால உங்களுக்கு என்ன லாபம்? எப்படி உங்கள் முகம் அவருக்கு முகத்தை மாதிரி கண்ணாடியில் பார்க்குற மாதிரி, கண்ணாடியில் பார்த்தா என் முகம் ஏசாப்பா முகம் மாறி இருக்கணும். எல்லாம் சொல்லணும். ஏசாப்பாக்க வெளிச்சம் இருக்குது, ஏசப்பாக்க சந்தோஷம் இருக்குது, ஏசப்பாக்க மகிமை இந்த முகத்தில் காணுது. வயசு ஒன்றும் தெரியல, வயசெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கு. ஏன்னா ஏசப்பாவோட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணாடியில் காணுற மாதிரி உங்கள் முகம் ஏசப்பாக்க முகமாக மாற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பணும். விரும்பின மாத்திரம் பத்தாது, மாற்றப்பட்டு விட்டது என்று விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசிக்கும் போது உங்கள் முகம் காணும். கண்டு ஆவியாக இருக்கிறது. கர்த்தரால் அந்த சாயலகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவருடைய கண்ணாடியில் நட பப்பாடு பப்பாரவசன் மைட்டி ஜீசஸ் நம்மளை பார்த்து கொண்டே இருக்காருமா. glory to God. மகிமைப்படுத்தணுமா. இஸ் வெரி ஹாப்பி. ஓ ஹபரவசனிக்கா, ஓ கக்கரத்தா. அவருக்கு முகத்தை பாருங்கம்மா, பாருங்கம்மா. யூ கேன் சீ ஹபரவசனிக்கா. ஓ ஹபரப்பன். எத்தனை மகிமை உள்ள தெய்வம். என் பிள்ளை என்ன சவாலாட்டு சாட்சி சொல்கிறாரு. இஸ் வெரி ஹாப்பி. சவாலை விட்டுக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. அம்மா ரேஷனிக்கா. பாப்பா உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணுங்கன்றதே. நாங்கள் உங்கள் சாயலாக நாங்கள் மாறணும். நாங்கள் மறுரூபமாக்கப்படணும். எங்களை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணுன்றதே. இந்த எல்லாம் அந்த ஒவ்வொருவரும் ஒரு மறுரூபமாக்குங்க. விசுவாசிங்க, கேட்டுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹபரப்பா ரபஷனிக்கா. ஆமே. புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவருக்கு மேலே வைத்து விடுங்க. ரட்சிப்பின் வல்லமை உங்களுக்கு கிடைத்து விட்டது. அவர் உங்களை மன்னித்தது, உங்களை பாவங்களை நீக்கினது, உங்களுக்கு சுகம் தருவதற்கு, உங்களுக்கு ஜீவன் தருவதற்கு, உங்களுக்குள்ள இருந்து அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்படுவதற்கு. நீங்கள் அவரை தரிசிக்கிறவர்களாக அவருடைய முகம் உங்கள் மேலே படும்போது அவருக்கு முகம் மேலே உங்கள் முகம் மாற்றப்பட்டு நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவுள்ள உலகத்திலிருந்து அழிவில்லாத உலகத்துக்கு நம்மை கொண்டு போகிற வல்லமை தான் மறுரூப வல்லமை. அழிகிற உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம இங்கேயே அழிவில்லாத உலகத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறோம். நான் அன்றைக்கே கூட சொல்லியிருக்கேன், எல்லாரும் 25% வந்துட்டோம். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்டுட்டோம், தொடங்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவும் கேட்குறவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு பறந்து வந்துருக்கோமா, ஜம்ப் பண்ணிருங்க. டபுள் ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி 5ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸுக்கு போன மாதிரி இப்போ எல்லாரும் மறுரூபத்துக்கு ஜம்ப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவ பலன் உங்களுக்குள்ள வருது, தேவ வல்லம் உங்களுக்குள்ள வருது, தேவ சத்தியம் உங்களை விடுதலையாக்க மெய்யாகவே விடுதலையாகுங்க. எல்லா பாவ கட்டுகள், சாப கட்டுகள், ரோக கட்டுகள், என்னென்ன கட்டுகள் உண்டோ அந்த கட்டுகளை அவிழ்க்கிற, முகத்தடிகளை உடைக்கிற, அவிழ்க்கிற, பிணைக்கிற கிரியைகள் நம்மளை நிறைவேறும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பே அரோஷனைக்கா. கொல்லாத சாத்தா பிசாசு நம்மை கண்டு பயந்து அவை ஓடணும். அதுக்காக நம்ம எழுப்பி நீங்கள் யுத்தம் பண்ணணும். நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆயிட்டோன்னா இந்த உலகத்தில் சாத்தானுக்கு இடமே இருக்காது. ஹல்லேலூயா. இப்போவே சாத்தான் இன்னைக்கு நம்ம அந்த போன காரில்
ஏறினேன். காரில் ஏறினோடனே நான் எப்போவுமே அந்நிய பாஷையிலேருந்து ஏறினோன்னா அந்நிய பாஷையில் மெதுவாக தான் பேசுவேன். அவருக்கு பின்னாடி திரும்பி, ஏம்மா இதை பேசாதீங்கம்மா, நீங்கள் பேசினா எனக்கு மேலெல்லாம் வலிக்குது, எனக்கு ஏதோ ஒரு உணர்வு வர்றது, என்னால் கார் ஓட்ட முடியாது, நீங்கள் பேசாதீங்கம்மா, நீங்கள் இந்த மாதிரி ஜெயிக்கணும், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. என்கிட்ட கேட்டா நான் வேற கிறிஸ்டினுக்கு போட்ட மாதிரி அதை போட்டுட்டான்னு கேட்டான். நான் சொன்னேன் அதெல்லாம் கேட்காண்டப்பா விட்டுறப்பான்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அந்த தீ, அந்த அக்னி, அந்த பிசாசுக்கு நம்ம காரில் ஏறணும்னா அந்த டிரைவருக்கு அந்த வெளிச்சத்தை, அந்த அக்னி, அந்த சூட்டை அவனுக்கு அனுபவிக்க முடியலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பெரிய சாட்சி பாருங்க. இவ்வளோ பலவீனத்தில் இப்போ பேச முடியும்னு நினைச்சதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏகாமாடனேக்கா புதிய சிருஷ்டி ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்கம்மா. ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆகுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆகிவிட்டேன் என்று சொல்லுங்க. ஆகிவிட்டேன், ஆகிவிட்டோம், தேவ பலனை பெற்றுக்கொண்டோம். நாங்கள் எழுப்பி போராடுவோம். நாங்கள் ஓடினாலும் இழப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஆவியில சரீரத்தில் மறித்தவர் நம்மை உயிர்ப்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஓடினாலும் என்ன செய்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா அவர் ஏசப்பா ஆவியிலையும் மறிச்சாரு, சரீரத்திலையும் மறிச்சாரு, அவர் உயிரோடு எழுந்தாரு. அந்த உயிர் தெளிந்து வந்தமை இன்னைக்கு நமக்குள்ள வந்து நம்ம மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 எழுப்பி போராடுங்கள். உங்கள் சரீரம் ஆவி பலவீனமாய் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமே. உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும் பாருங்க. நடந்து போகணும், யாராவது சிரிச்சுட்டு சொல்லிடணும், அடா பிசாச, எனக்குள்ளே இருக்கிற இயேசு உன்னோட பெரிய, நான் ஒன்றா எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, போ சொல்லி ராஜ நடந்து போகணும், கம்பீர நடக்கணும். யூத ராஜ சிங்கத்தில் சின்னி வரணும். எதுக்கு அவனை கண்டு பின்னால் ஓடுறீங்க? எதுக்கு நீங்க கலங்குறீங்க? ஹல்லேலூயா. எதுக்கு பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. அவன் நம்மளை கண்டு பயப்படணுமே தவிர நம்ம அவனை கண்டு பயப்படுறது நம்மளை உண்டாக்க. அவருக்கு ஜீவனை நமக்காக உயிர் தந்தது. நீனோ நானோ அவரவன் ஜீவனுள்ள உயிராட்டி நீங்க நடக்கணும்னு சொல்லிதான் அவருக்கு ஜீவனை நமக்குள்ள தந்துடுறாரு. கோடை இல்லை, நம்ம முட்டாள பேதையோ, பேதைதான். கிறிஸ்துவுக்கு பேதை, கிறிஸ்துவுக்கு நம்ம பைத்தியம். மற்ற யாருக்கும் நம்ம பேரையும் கிடையாது, பைத்தியமும் கிடையாது. யாரும் நம்மளை பார்த்தாலும் we are high greatest in the presence of God. உலகத்துலேயும் நமக்குள்ளே இருக்கிற பெரியவர்னால நான் அப்பா பெரிய உலகத்துக்கு தெய்வம் எனக்கு அப்பானா நான் தெய்வத்துக்கு பிள்ளைதான். ஹல்லேலூயா. நான் இதுக்கு போனோன்னா எனக்கு வியாதி 500 சில்லறை சுகரு, கிட்னி போடா, உனக்கு கிட்னியும் சுகருங்கிற நான் பயந்து வந்து சாகையாக போகிறேன். ஹல்லேலூயா. என் அப்பனுக்கு பிள்ளை, என் அப்பனுக்கு ரத்தம் எனக்குள்ள, அவருக்கு மூச்சு எனக்குள்ள, அவருக்கு ஜீவன் எனக்குள்ள, உயிர்த்தலின் வல்லமை எனக்குள்ள. நீ அவ்வளோ காட்டி என்னை பயந்து என்னை பரிசுத்தத்தில் நீ கீழே தள்ளதான் நீ நினைச்சியா? நீ தோற்று பண்ண வேண்டாம். சவால் விடுங்கம்மா. தலைவலி வந்து ஐயோ தலைவலி, போடா பிசாச, இது தேவனுடைய தலை. அவருக்கு முள்முடியின் ரத்தத்தினால என் தலையெல்லாம் கழுவப்பட்டு அவருக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அவர்கிட்ட இந்த செய்தி வாங்குறதுக்கு நான் ரெடியாக வச்சுருக்கேன். நீ என்னை தலைவலியை தாரியா? போடா நீ தோற்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவாம்மா. அவன் ஓடிடுவான். அவனால் நம்மளை தொட்ட முடியாது. நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். காலெல்லாம் அப்படியே உருட்டி வச்சு நரம்பெல்லாம் இருக்கும், சிரிச்சுடுவேன். என்ன நரம்பு உடச்சி போடுவியோ? இது யாருக்கு காலுன்னு தெரியுமான்னு கேட்பேன். எதுக்கு தந்த காலுன்னு தெரியுமான்னு கேட்பேன். ஒரு தலையை நசுக்குதுக்கு நீ உனக்கு நரம்பு எனக்கு பிடிக்கிறது உனக்கு அதிகாரம் இப்போன்னு சொல்லுவேன். அது போயிருக்குமா? உண்மை, உண்மை சாட்சி. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு தான் சாட்சியை தவிர பிசாசுக்கு சாட்சி கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம உயிருள்ள தேவனுக்கு தான் சாட்சியை தவிர செத்த கிரியைகளுக்கு சாட்சி கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுரூப வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சபையில் மறித்தவர்களெல்லாம் உயிர் படையணும். சபை வந்தோடனே எல்லாரும் மறிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்மளை காணும்போது சபையில் உள்ளவங்களுக்கு உயிர் வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னடா அந்த மல்லியாக்கா இவ்வளோ இப்படி இது பண்ணாலும் இவளுக்கு எத்தனை கஷ்டம்னாலும் இவன் இப்படியே நடக்காது என்னன்னு நம்மளை துக்காட்டி பார்க்கட்டும்.
பார்த்து அவங்க ஆராய்ந்து பேஜாக பார்க்கட்டும், லைனாக பார்க்கட்டும், குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கட்டும். அவங்களால ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் என்ன நடத்தலை, பரமபிதா எனக்குள்ளே என்ன நடத்துகிறார். நடத்துகிறவராலே நான் நடத்தப்படுவது எப்படிமா அங்கே குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? எப்படிமா பிசாசு எனக்கு மேலே வர முடியும்? நீங்களா நடந்தால் உங்களுக்கு மேலே குற்றம் வரதான் செய்யும். நடத்துகிறவராலே நடத்த மனுஷனுடைய வழி அவனால் ஆகுறதல்லவென்றும் நடத்துகிறவரை அவன் நடத்தப்படுகிறான் நீ அறியணும். அவர் வந்து நடத்தும்போது உனக்குள்ள எப்படி பாவம் வரும்? அவர் பாவியா? பாவமான வழியில் யோசிப்பாரா, நடத்துவாரா? ஏன்னா நான் ஒன்றுமே இல்லையே, ஐ ஜஸ்ட் a vessel. நான் ஒரு பாத்திரம். நான் அமைதியில் இருந்து அவர் என்ன செய்யாருன்னு சொல்லி நான் ரசிச்சுட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அவர் இங்கிருந்து பேசுவார், இந்த காதால கேட்டு நான் ரசிச்சுட்டு இருக்கேன் என் அப்பனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவர்கள் நம்ம, கிறிஸ்தவர்கள் இல்லை, உடையவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய சாயல், கிறிஸ்துவுடைய சாட்சி. அவர் உலகத்தில் இருக்கிற என்னெல்லாம் செய்தார் அத்தனை செய்வதற்கு உனக்கு எனக்கு வல்லமை தந்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நானும் தம்பி அன்னைக்கு நாங்கள் எங்கேப்போ மழை வந்துட்டா போகிறோம், ஏசப்பா அங்கே போனால் கொஞ்சம் மழை நிற்கணும்னு சொல்லுவோம். அந்த மழை அப்படியே நிற்கும். நின்னா தம்பி கேளுங்க, எத்தனை தடவை? ஒரு தடவை. நான் கிட்ட சொல்லாம அக்கா அன்னைக்கு ஒரு நாள் நின்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு விசுவாசம் நில்லுன்னு சொன்னாங்க நிற்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ மழை வந்துட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு இல்லையா புறப்பட்டேன், அப்போ இன்னைக்கு போக முடியாது, வீட்டில் இருப்போம். சாத்தா ஒரே சந்தோஷம். இவளை கொண்ட ஒரு ஆளை அங்கே ரட்சிக்கணும்னு ஆண்டவர் வச்சுருப்பாரு, ஒரு ஆளை உயிர்ப்பிக்கணும்னு வச்சுருக்கோம். அதை சாத்தானுக்கு நம்மளை அனுப்பாம அவன் அந்த உயிரை எடுத்துகிட்டு போயிட்டா யார்? நீங்கள் கணக்கு யார் கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை புத்தியோட ஞானத்தோட விவேகத்தோட அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. அவர் சொல்றாரு, சபையை ரட்சிப்பின் சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, சர்வத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள அவர் தந்திருக்காரு. இந்த வல்லமையை கேளுங்க. கூப்பிடுற தூரத்தில் தான் அவர் இருக்கிறார். காட் இஸ் நியர். உங்கள் சத்தம் கேட்கும். உங்களுக்கு என்ன வல்லமை வேணும் கேளுங்கம்மா. திஸ் இஸ் த டைம். கேளுங்க. ஆண்டவரே சந்தோஷமாக கேளுங்க. எவ்வளோ கஷ்டம், பயந்து ஏதோ வாங்க, கடன் வாங்க போகிறது மாதிரியே எல்லாரும் இருக்கிறீங்க. லோன் வாங்க போகிறதுக்கு மேனேஜர் எதுன்னு சொல்லிடுவாரோ, அந்த டாக்குமெண்ட் இல்லையே, இந்த டாக்குமெண்ட் இல்லையே, அந்த ஆதார் கார்டு கொண்டு வரலையே, அந்த கார்டு கொண்டு வரலையே, ஏன் பயந்துட்டே இருக்கீங்க? இவருக்கு ஆதார் கார்டும் வேண்டாம், எந்த டாக்குமெண்ட்டும் வேண்டாம். உங்கள் இருதயத்தை திறந்து அப்பா எனக்கு இது வேணும்னு கேளுங்க. யாருமே கேட்குது, கேளுங்க. வேண்டாமா? கேளுங்க. இது உங்களுக்கு தருகிற நேரம். கேட்டு பெற்றுக்கள். எப்பவுமே இது கிடைக்காது. என்னைக்கும் கேளுங்கன்னு சொல்ல மாட்டாரு. கேளுங்கன்னு சொல்லும்போது ஓப்பன் யுவர் ஹார்ட், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஆஸ்க். ஆண்டவரே உங்களுடைய வல்லமை நீங்கள் எனக்கு தாங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு தாங்க, ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபிக்கிற நிறுவனத்தின் வல்லமை தாங்க, என்னை காண்கிற என்னிலே உங்கள் காணக்கூடிய வல்லமை தாங்க, சர்வத்தையும் கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை தாங்க. ஹல்லேலூயா. கருவை இருக்கார வைக்கோ. நம்ம உண்மையாட்டே அவருடைய வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு இந்த வல்லமை இயற்கையாக அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் எல்லாத்தோட தந்து கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கம்மா, பெற்றுக்கொள்ளுங்க. அது உயிர்ப்பிக்கிற வல்லமையாக உங்கள் மேலே இறந்துருக்கோம். அது உயிர்ப்பிக்கிற வல்லமை, ரிசரக்டட் பவர். ஹல்லேலூயா. தேவ மகிமை விளங்கப்படுகிற வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவிய அறிவு நமக்குள்ளே வரும். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்கும், ஞானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவருடைய அறிவினால நிரப்பப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஓடினாலும் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, இழைப்படுவதில்லை. அவர் அத்தனை வல்லமுள்ள தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய புத்தி ஆராய்ந்து அறிய முடியாத புத்தி. அந்த புத்தியின்படி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்தி அவருடைய வல்லமையினால் நம்மை அபிஷேகித்து நம்மை மறுரூபமாக்க சித்தம் கொண்டுள்ளார். ஆண்டவர் இன்னும் மோடு கிட்டி சேர ஆவியினாலே எனக்கு தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏகானவே ஷனிகா. ஆதி அன்பின் ஆழத்தை அறிய உங்கள் வல்லமை எனக்கு தாங்க. இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க உங்கள் வல்லமையை தாங்க. என்னை காண்கிறவர் என்னில் உங்களை காண உங்கள் வல்லமையை தாங்க.
ஆண்டவரே பாவக்கட்டிலிருந்து வழி தெரியாமல் இருக்கிறவங்க விடுதலையாக்க, அவருடைய கஷ்டத்தில் நம்மளை மீட்க இதாவே உங்கள் வல்லமே தாங்க. மறுரூபமாக்கப்பட்டு தேவனை நாங்கள் தரிசி முகமாய் தரிசிப்போம் என்று இந்த பூமியில் இருக்கும்போதே உண்மை தரிசிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாங்க. பேகமா பலிகமா பேகவா ரப்பரா பேகனா தட்டலா பேகனி கோப்பா பாப்பா Dekara baliko, dekana tane, bekana tana, bekoda dataka, dabada balikanaka. Glory to Jesus. Give all the glory to Jesus. Give all the glory to Jesus. Amen. அழிவுள்ள உலகத்திலிருந்து அழியாத உலகத்தில் நம்மை கொண்டு போகிற வல்லமை தான் இந்த மறுரூப வல்லமை. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்த போகிறார். அவருடைய வழிகள் ஆராய்ந்து அறிய முடியாதது. அந்த வழியில் அவர் நமக்கு காண்பிக்கும்படி ஆவிக்குரிய கண்கள் திறந்துக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்துட்டீங்க. ஆண்டவரே, குருட்டாட்டத்தின் ஆவி என்னை விட்டு துரத்துட்டீங்க. நான் இப்போ பலன் உள்ளவர். தேவனுக்கு அதை எழும்புவேன், பிரவாசிப்பேன். தேவனுடைய மகிமை உலகுக்கு காட்டுவேன். தேவ சாட்சியாக உலக மக்கள் என்னை காணும்போது என்னை ஒரு லேடி ஆஃப் த லேண்ட் சொல்கிற மாதிரி என்ன அப்படி சொல்ல அவர் கிரியை செய்தார்னா உங்களை அப்படி சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டி இருப்பார். அவருடைய மறுரூப அனுபவங்கள் நம்மை அவர் மாற்றினபடி நன்றி சொல்லுங்க. பெற்றுக்கொண்ட இந்த அனுபவம் அதில் வளருங்க. விசுவாசத்தோடு ஜெபத்தில் உறுதியாக இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்கு இருக்கிற பிதாவின் ஆவியை ஜெபம் பண்ண சொல்லுங்க. அப்போ தான் இந்த இதுக்கு பெற்றோர் டீசலாக பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி. அல்லேலூயா. சில காருக்கு பெட்ரோல் வேணும், சில காருக்கு டீசல் வேணும். இந்த காருக்கு என்ன வேணும்? டீசல் வேணும், இல்லைன்னா பெட்ரோல் வேணும். என்ன பெட்ரோல் வேணும்னா நம்முடைய ஆவியானவரே இந்த ஆவியோடு பேசுகிற அந்த பெட்ரோல் வேணும். நீங்கள் பேசுகிற பெட்ரோல் முடியாது. ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? உங்கள் சுயத்தில் நீங்கள் பேசுகிற பெட்ரோல் ஜெபம் இந்த ஆவி வளர்றதுக்கு முடியாது. உங்கள் சுயத்தை மீட்டு அழித்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆவியானவரே பேசுகிற அந்த பெற்றோர் இருந்தால் தான் இந்த ஆவி தேவ ஆவியோடு இசைந்து மறுரூபமாக்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த டிசைன் எனக்கு தாங்க. உங்கள் ஆவி என்னோடு இருந்து அந்த ஆவி பேசட்டும், அந்த ஆவி ஜெபிக்கட்டும், அந்த ஆவி நான் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி, நான் உங்களை வேதனைப்படுத்தாதபடி சுத்த இருதயத்தோடு உங்களை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கேன். உங்கள் வெளிச்சத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கேன். நான் பார்க்க அந்த வெளிச்சம் என் முகத்துக்குள்ளே வரும்போது இந்த முகத்தை பார்க்குறவங்களோ அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாசலில் திறந்து உலக மக்கள் எல்லாம் உயிரடையும்படி எடுத்து உபயோகப்படுத்த பிறக்கிறவைக்கா நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று அல்லேலூயா. பெற்றுக்கொள்வோம். தேவன் தான் இந்த வசனத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க புது பலன் மறுரூபமாகக்கூடிய அபிஷேகத்தை நமக்கு தந்துவிட்டார். அதை நீங்கள் தேவ ஆவியானவரே பெற்றோராக இருந்து அந்த ஆவியானவரே உங்கள் இருதயத்தை உங்கள் வேண்டுதலை விண்ணப்பங்களை செய்யும்படி அவருடைய கையில் கொடுத்துட்டு உங்கள் சரீரம் சுயத்தை சாம்பலாக்கி தேவனை மகிமைப்படுத்தி உங்கள் கண்ட தேவனையை நோக்கி கொண்டு இருக்கட்டும். அற்புதத்தின் தேவன் பெரிய காரியங்களை நம்ம செய்ய போகிறார். அதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை நன்றி. எல்லா துதி கனா மகிமை இயேசு முதல் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.